الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا وجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم. صدق الله مولانا العظيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நேசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் கிருபையினால் நாம் சஃபூத்து தஃபாசீர் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய விளக்க உரையை பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதன் தொடர்ச்சியிலே நாம் 171 பாடங்களை முடித்து இப்பொழுது 172வது பாடத்தை அடைந்திருக்கிறோம். இதிலே நாம் பார்க்கக்கூடிய ஆயத்தின் எண்ணிக்கை 128வது ஆயத்தாக இருக்கிறது. இது சென்ற ஆயத்தினுடைய ஒரு தொடர் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் இரண்டுமே துவாவாக இருக்கிறது. நல்லமலுக்கு பின்னால் தௌபாவும் துவாவும், நல்லமலுக்கு பின்னால் அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு தேடுவதும், இன்னும் அவனிடம் எந்தவித உயர்தர வேண்டுகோள் துவாக்களை அல்லாஹ்விடம் வைப்பதும், அது சம்பந்தமாகத்தான் பாடம் சென்று கொண்டிருக்கிறது. எனவே இது அதனுடைய இரண்டாம் பகுதியாக நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். அதாவது துவாவும் இஸ்திக்ஃபாரும் நற்கிரியைக்கு பின் என்ற தலைப்பிலேயே இரண்டாம் பாகமாக பார்ட் 2 என்பதாக கொண்டு வந்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இது ஒரு முக்கியமான ஒரு விவரமான விசாலமான தலைப்பாக இருக்கிறது. எனவே இதிலே இந்த இரண்டாவது ஆயத்தை அரினா மனாசிக்கனா ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக வமின் துர்ரியத்தினா உம்மத முஸ்லிமத்தல் லக அரினா மனாசிக்கனா வதுப அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் என்ற ஆயத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். இதிலே எந்த அளவிற்கு தௌபாவுடைய முக்கியத்துவத்தையும் இஸ்திக்ஃபாருடைய முக்கியத்துவத்தையும் நாம் சென்ற, அதாவது துவாவுடைய முக்கியத்துவத்தையும் ஓரளவு சென்ற ஆயத்துகளிலே நாம் சொல்லியிருக்கிறோம். இஸ்திக்ஃபாரை பொறுத்த வரைக்கும் பொதுவாக தௌபா இஸ்திக்ஃபார் என்பது, அதாவது பொதுவாக இது நற்கிரியைக்கு பின்னால் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் மிகவும் அவசியமான விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் பாவ மன்னிப்பு தேடுவதை அல்லாஹு தாலா விரும்புகிறான். அவ்வாறு பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா பாவங்களை மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அந்தஸ்தையும் கொடுக்கிறான், அவர்களுக்கு உயரிய அந்தஸ்தையும் கொடுக்கிறான். அல்லாஹு தாலா மிகுந்த மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு செயலாக பாவ மன்னிப்பு தேடுவது, தௌபா செய்வது என்பது இருக்கிறது. ஒரு அடியான் அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்தாலோ தௌபா செய்தாலோ அல்லாஹு தாலா உயர்ந்த மிகுந்த சந்தோஷம் அடைகிறான். சந்தோஷத்திலே கூடிய சந்தோஷத்தை அல்லாஹு தாலா கொள்கிறான். ஹதீஸ்லே வருது, அல்லாஹு அஃப்ராஹு, அல்லாஹ் என்ன செய்யலாம், மிகுந்த சந்தோஷம் அடைகிறான். எதன் மூலம் என்றால், ஒரு மனிதன் இஸ்திக்ஃபார் தௌபா செய்வதன் மூலம் இந்த அளவுக்கு சந்தோஷம் அடைகின்றான் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தையும் சொல்லி காண்பித்தார்கள். ஒரு மனிதன் உணவு, தண்ணி, குடிபானம், அதே போல் தன்னுடைய ஆடை, உடை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு காட்டை நோக்கி சென்று பாலைவனத்திலே பயணித்து கொண்டிருக்கிறான். இடையிலே அவனுக்கு களைப்பு ஏற்படுகிறது. அவனுடைய அந்த ஒட்டகத்தையும் அதன் சார்ந்த அனைத்து பொருட்களையும் அருகிலே நிறுத்திவிட்டு அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் ஆழ்ந்து விடுகிறான். திடீரென முழிச்சு பார்க்குறான், அங்கே எந்த விதமான உணவு ஏற்பாடையும் காணோம், அவனுடைய வாகனத்தையும் காணோம். அவனுக்கோ பசியும் தாகமும் உயிரை பிக்கிறது. என்ன செய்யறதுங்கிற அந்த கவலையிலே ரொம்ப மிகுந்த எல்லையில்லாத சோகத்தில் தன்னை அறியாமே தூங்கிட்டான். தூங்கிக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு முழிச்சு விழித்து பார்த்தால் அங்கு அவனுடைய அந்த ஏற்பாடான அந்த ஒட்டகமும் அதற்குரிய அனைத்து பொருட்களும் அப்படியே நிற்கின்றது. பார்த்தவுடன் மிகுந்த சந்தோஷம் அடைகிறான். சந்தோஷத்தின் உச்சக்கட்டத்தில் அல்லாஹ் பார்த்து சொல்றான், அந்த அப்தியான ரப்புக், நான் தான் அவனுடைய இறைவன், நீ என் அடிமை என்று சொல்றான். எப்படி சந்தோஷத்துடைய உச்சக்கட்டத்தில் எப்படி அவன் சொல்றானோ அதை சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை விட மிக அதிகமாக அல்லாஹு தாலா
தண்டம் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய பாவமன்னிப்பு தேடக்கூடிய அந்த மனிதர்களை பார்த்து மகிழ்கிறான் என்பதாக சொன்னார்கள். மகிழ்ச்சி அடைகிறான், சந்தோஷம் அடைகிறான் என்பதாக சொன்னார். எனவே இது இஸ்திக்ஃபாருக்கு மிக முக்கியமான தருணம். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது நாம் ரமதான் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நாம் ரமதான் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய சிறப்பும் இதில் இஸ்திக்ஃபார் செய்வதும் இதில் அல்லாஹ்விடம் வேண்டுவதும் என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. எனவேதான் இந்த பாடத்தினுடைய விஷயத்தில் அதையும் நாம் சம்பந்தப்படுத்தி கொண்டு செல்கிறோம். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நல்லமலுக்கு பின்பாகவும் துஆ செய்யும்படியாகவும் சொல்லியிருக்கின்றார்கள், பாவ மன்னிப்பு தரும்படியாகவும் கூறியிருக்கின்றார்கள். இரண்டும் ஒவ்வொரு நல்லமலுக்கு பின்னாலும் நடைபெற வேண்டிய விஷயமாக இருக்கிறது. ஒவ்வொரு நல்லமலுக்கு பின்னாலும் நடைபெற வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அதே போல் நேரங்கள் இருக்கின்றது. துஆவிற்கென்று உள்ள சில நேரங்கள், அதிலே துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவது, இஸ்திக்ஃபாருக்கென பல நேரங்கள் இருக்கிறது. குறிப்பாக சஹருடைய நேரம், ரமதானுடைய மாதம் என்பதால் கூறுகிறேன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன வல்கானிதீன வல்முன்ஃபிகீன வல்முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார் என்பதாக சொல்றோம். சில சிஃபத்துகளை சொல்லி கொண்டு வந்து நல்லடியார்கள் மோமீன்களுடைய சிஃபத்துகளை சொல்லி கொண்டு வரும்போது கடைசியில் என்ன முடிக்கிறான்? அல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹருடைய நேரங்களிலே அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அந்த தருணத்திலேயே அல்லாஹ்விடம் என்ன செய்வது? இஸ்திக்ஃபார் செய்வது மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தை நாம் என்ன செய்து விடக்கூடாது? எந்த நிலையிலும் வீணடித்து விடக்கூடாது. சஹருடைய நேரத்தில் வீணாக்கி விடக்கூடாது. சஹருடைய நேரம்தான் இன்று சில மக்கள் பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுது அல்லாஹ்வுடைய கிருபையில குறைந்து விட்டது நினைக்கிறோம். அந்த நேரத்தில் நிகழ்ச்சியை போடுகிறோம். சஹருடைய அந்த சஹருடைய இது என்பதாக சொல்லி எதையாவது ஒரு என்ன செய்கிறாங்க, நிகழ்ச்சிகளை ஏதாவது ஒரு சேனலில் ஏற்பாடு பண்ணுகிறாங்க. சஹர் நேரத்தில் பயான் என்பதாக, சஹர் நேரத்தில் சஹருடைய விஷயம் என்பதாக எதை திறக்க வைத்து விடுறாங்க? நம்ம இந்த டெலிவிஷனை, இது போன்ற விஷயங்களை திறக்க வைத்து விடுகின்றார்கள். இது பெரும் ஆபத்திற்குரிய விஷயம். அந்த நேரத்தில் ஏன்னா நம்ம அந்த டைம் அல்லாஹ்வோடு நெருங்கக்கூடிய நேரம், அல்லாஹ்வுடைய தொடர்பிலே ஆளக்கூடிய நேரம். தொழுகை, இபாதத், துவா, இஸ்திக்ஃபார் இது போன்ற விஷயங்கள்ல அந்த நேரத்தில் அந்த தருணத்தில் ஈடுபட வேண்டுமே ஒழிய நல்ல விஷயங்களை தூக்கி போடுறேன்னு சொல்லி சொன்னாலும் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? எந்த காரணத்தை கொண்டும் அந்த டைம்ல தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய நல்ல விஷயத்துக்கு இடையில எத்தனையோ விஷயங்கள் வருது. அதனால அதை முழுமையா என்ன செய்யறது? அந்த நேரத்துல முழுக்க முழுக்க என் தொடர்பை என் ரப்போடு ஆக்கி கொள்ள வேண்டும். என் குடும்பத்தாருடைய தொடர்பையும் அல்லாஹ்வோடு ஆக்குவதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும். குறிப்பாக அந்த நேரம் அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு தரக்கூடிய நேரமாக வருகிறது. ஹதீஸ்ல பொதுவாகவே அந்த நேரங்கள்ல அல்லாஹு தாலா மற்ற தினங்களிலே என்ன செய்து கொள்கிறான்? முதல் வானத்தில் இறங்கிக் கொண்டு கேட்கின்றான், இஸ்திக்ஃபார் செய்வோர் உண்டா? அவர்களுக்கு நான் கொடுக்க தயாராக, பாவமன்னிப்பு செய்ய தயாராக இருக்கிறேன். துவா கேட்போர் உண்டா? அவருக்கு நான் அவர் கேட்பதை கொடுக்க தயாராக இருக்கிறேன். குழப்பத்தில், திருக்கத்தில், அதே போன்று பரேஷானுடைய நிலையில் யாரும் இருக்கிறாரா? அதை நான் நீக்க தயாராக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் கூறுவதை நாம் பார்க்கிறோம். எனவே இது நல்ல ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பங்களிலே நாம் துவாவையும் இஸ்திக்ஃபாரையும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது சம்பந்தமான விஷயம்தான். அதோடு மட்டுமல்லாமல் நாம் நம்முடைய முடிவை அல்லாஹ்விடம் தெளிவானதாக கேட்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவார், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹுவை முழுமையாக அஞ்சிக் கொள்ளுங்கள். இஸ்லாத்தில், அதாவது முஸ்லீமாக அல்லாமல் நீங்கள் மரணித்து விடாதீர்கள், மரணிக்க வேண்டாம் என்பதாக சொல்லுகிறார். மரணம் என்பது இஸ்லாமிய நிலையிலே முஸ்லீமாகவே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் சந்ததிக்கும் ஆக வேண்டும். இதற்காக நம்முடைய இந்த ரமதானுடைய காலத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வது மிகச்சிறந்ததாக இருக்கின்றது. பாருங்கள், இந்த ஆயத்தின் கீழ் கிதாபுடைய ஆசிரியர் என்னென்ன விஷயங்களை கொண்டு வந்திருக்கின்றார் என்பதை இன்ஷா அல்லாஹ் படித்துவிட்டு செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ربنا وجعلنا مسلمين لك أي اجعلنا خاضعين لك منقادين لحكمك. மேல் நம்ம பார்த்தோம், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். ஐ இப்னியானி வ யதுவானி பிஹாதிஹி தஅவாத்தில் கரீமா. இந்த சங்கையான துவாக்களை கொண்டு அவர்கள் இருவரும் என்ன செஞ்சாங்க? அந்த கட்டிடத்தை கட்டினார்கள்.
இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் இன்னும் துவா செய்கின்றார்கள். இந்த சங்கையான துவா என்ன துவா? காயிலின் சொல்லக்கூடியவர்களாக, யா ரப்பனா தகப்பல் மின்னா, எங்கள் இறைவா நீ எங்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஐ இக்பல் மின்னா அமலனா, எங்கள் அமல்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. ஹாதா இக்பல் மின்னா அமலனா ஹாதா, இந்த அமலை நீ ஏற்றுக்கொள்வாயாக. இப்ப இந்த அமலை அந்த எந்த அமல் செய்தோமோ அந்த அமலை ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக அல்லாஹ்விடம் துவா செய்யறது. அந்த அமல்ல இஹ்லாஸ் இருக்கணும், அல்லாஹ்வுக்காக செய்ததுங்கிற இந்த என்ன சொல்றாங்களே, வஜாலு ஹாலிசல் வஜிஹிக்கல் கரீம், அதை உன்னுடைய திருப்பொருத்தத்திற்காக, சங்கையான முகத்திற்காக அதை பரிசுத்தமானதாக ஆக்கி வைப்பாயாக. ஃபைன்னக அன்த ஸமீஉ லிதுஆஇனா, நிச்சயமாக நீயே எங்களுடைய துவாவை செவியேற்கக்கூடியவனாகவும், அல் அலீம் பி நியாத்தி, இன்னக அன்த ஸமீஉ லிதுஆஇனா, அதே போல அல் அலீம் பி நியாத்தினா, எங்களுடைய நியத்துகளை அறியக்கூடியவனாக இருக்கிறாய். சரி. ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக, ரப்பனா எங்கள் இறைவா எங்களை நீ ஆக்குவாயாக, முஸ்லிமைன் லக, உன்னையே உனக்காகவே இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களாக. இந்த இடத்துல முஸ்லிமேனிங்கிறது உன்னம் நாங்கள் சரணடைந்தவர்களாக, முழுக்க முழுக்க உன்னிடமே நாங்கள் எங்களை ஒப்படைத்தவர்களாக ஆக்குவாயாக. எங்கள் இருவரையும் உனக்கு வழிபடக்கூடிய, அதாவது இஜால்னா ஹாதிஈன லக்க, உனக்கு பணியக்கூடியவர்களாக, ஹலா யஹ்லா ஹாதிஈன், அதாவது உனக்கு ஹாதி ஐனி இஜால்னா ஹாதி ஐனி லக்க, எங்கள் இருவரையும் உன்னுக்கு பணியக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. உன் காதீன் அலி ஹுக்மிக், உன்னுடைய கட்டளைகளை உன்னுடைய சட்டங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி வைப்பாயாக என்பதாக இரு நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் துவா செய்கிறார்கள். இப்ராஹிம் அலி இஸ்லாம் செய்கிறாங்க, இஸ்மாயில் அலி இஸ்லாம் செய்கிறாங்க. அதாவது எங்களை என்ன செய்யுங்க சொல்றாங்க, எங்களை அதாவது உன்னுடைய கட்டளைக்கு நாங்கள் முழுமையாக சரணடைந்தவர்களாக, முஸ்தஸ்லிமின் அலி அம்ரிக், முழுமையா அதே மாதிரி அவனுடைய வழிபாட்டிற்கு நாங்கள் எங்களை ஆக்கி கொண்டவர்களாக, எப்பொழுதுமே இபாதத்துடைய விஷயத்துல உனக்கு நாங்கள் மாறு செய்யாதவர்களாக, உன்னை அல்லாத யாருக்குமே இந்த மாறுதல்ங்கிறது இருக்கக்கூடாது. அல்லாஹ்க்கு பிடித்த ஒன்று அதுதான். என்ன செய்யறது? அவனுக்காக வேண்டியே இபாதத் செய்யறது. வன்னல் மசாஜித் லில்லா, பள்ளிகள் என்பது அல்லாஹ்வுக்கே சொந்தமாக, ஃபலா ததுஉ மா அல்லாஹி அஹதா, அங்க அல்லாஹ்வோட யாரையும் அழைக்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ்வை சந்திக்க யார் விரும்புகிறீர்களோ, சூரத்துல் கஹஃபுடைய கடைசி ஆயத்துல, மன்கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, யார் அல்லாஹ்வை சந்திப்பதை ஆசை வைக்கிறாரோ, ஆதரவு கொள்கிறாரோ, எதிர்பார்த்து வாழ்கிறாரோ, அவர் அல்லாஹுக்கு ஒருபோதும் இணை நல்ல அமல் செய்யட்டும். முதல்ல சாலிஹான அமல்கள் செய்யட்டும். வல்யஅமல் அமலன் சாலிஹா, நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். அவலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, தன் ரப்பினுடைய இபாதத்துல யாரையும் இணையாக கொண்டு வர வேண்டாம் என்பதாக அந்த இடத்துல அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறார். அப்படி என்ன செய்யுது? இபாதத்தை பரிசுத்தமாக, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், அல்லாஹ்வுக்கே சொந்தமானதாக இபாதத்தை செய்யும். அதான் அசல் நோக்கமாக இருக்கு. அதுதான் இங்க சொல்றாங்க, ஹலாசுடையவர்களாக உனக்காக வேண்டியே நாங்கள் ரெண்டு பேரும் உனக்காக, அதாவது முஸ்லிமைனா என்ன அர்த்தம் இடத்துல, அதாவது செபாத் உறுதித்தன்மையை நாங்கள் கேட்கின்றோம். அதாவது உறுதித்தன்மை எங்களை எந்த நிலையிலையும் நாங்கள் தடம் புரண்டு விடக்கூடாது, தடம் புரண்டு விடக்கூடாது, பின்வாங்கி விடக்கூடாது. முஹிதீன்களாக, ஏகத்துவமுடையவர்களாக, உனக்கு வழிபடக்கூடியவர்களாக நாங்கள் என்ன செய்யணும்? ஆகிவிட வேண்டும். அதற்கு நீ கிருபை செய்வாயாக என்று இரு அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கேட்பதை நான் பார்க்குறேன். ரெண்டு பேரும் நினைச்சாங்க, அதைத்தான் கேட்குறாங்க, எங்களுக்கு என்ன செய், இப்படிப்பட்ட நிலை எங்களுக்கு தான். இந்த இடத்துல சொல்றாங்க, அது முஹிதீன் தௌஹீதா, ஏகத்துவத்தோடு, முஹ்லிசீன் இஹ்லாசுடன், முத்தீஈன் வழிபடக்கூடியவர்களாக, ஹாதிஈன் பணியக்கூடியவர்களாக. அதாவது இஸ்லாம்னா பொதுல என்ன, அதாவது தீன் மார்க்கம் இருக்கணும், இஅ்திகாத் உள்ளத்தால என்ன செய்யறது, அகீதா சரியாக இருக்கணும், இஸ்திஸ்லாம் அல்லது என்ன செய்யறது, தன்னை முழுமையாக அல்லாஹ்விடத்துல ஒப்படைத்து விடணும், சரணடைந்து விடணும். வல் இன்கியாத், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நடைமுறைப்படுத்துறதுக்காக முன் வரணும். இதெல்லாம் இருந்தால் தான் எனது இந்த துவால எனது பெரிய பிரயோஜனம் இருக்கு. இஸ்லாம் ஒரு பெரிய உள்ளத்தால ஏற்படக்கூடிய ஒரு விஷயமே ஒழிய அதை என்ன செய்ய முடியாது, நம்ம அதை ரசிக்க முடியாது. நான் உள்ளத்தால உள்ளது, அதனால எனது அப்படிதான் கேட்டாகணும். சரி, அப்போ வஜஅல்னா முஸ்லிமைனி லக்க அப்படின்னா என்னது,
இப்போ மட்டும் இல்லை, வருங்காலத்திலையும் இப்பவும் முஸ்லீமா இருக்க வேண்டும். அதே போல என்னது, அதான் சொன்ன கடைசி காலம், இறுதி முடிவு. ஏன்னா எதிர் நேரம் வரக்கூடிய நிகழ்காலம் எப்படி இருக்கு என்பது எனக்கு தெரியாது. இப்போ இருக்கிறதுல ஏதோ இருக்கிறோம். ஆனால் எங்களை என்ன செய், வருங்காலத்திலே அதே நிலையில முஸ்தக்பில்லே ஆக்கு. ஹாலோட இந்த இப்போ இப்போ அப்போ இப்போ இப்போ அப்படித்தான், வருங்காலத்திலேயே அப்படித்தான் என்ன ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையம் வருது. அல்லது இன்னொரு இது ஒரு விதமான கருத்து சொல்லலாம். இன்னொரு கருத்துன்னு சொல்லப்போனால் எப்படி, அதில் எங்கள் ஈமான்ல அதிகரிப்பு தேடி என்ன செய்யுது, அல்லாட்ட கேட்கறது. யக்கீன்ல உன்னை உண்மைப்படுத்தக்கூடிய விஷயத்துல தஸ்தீக் பண்றதுல அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது. அதில் இப்பவும் ஏற்படாது, வரக்கூடிய காலங்களில் ரெண்டுலையுமே என்ன செய்யுது, இந்த மாதிரி ஏற்படுது. அப்போ என்ன முதல் விஷயம், அதாவது எங்களுக்கு இந்த நிலைப்புத்தன்மையை கொடு அப்படின்னா என்ன அர்த்தம், இப்பவும் நிலைப்புத்தன்மையோடு இருக்கணும், முடிவுலையும் நிலைப்புத்தன்மையோடு இருக்கணும். இப்போ அதிகரிப்பை கொடுனா எங்கள்கிட்ட இருக்கிறதோட என்ன செய், எங்களை அதிகரிக்க, இதில் ஈமான்ல அதிகரிப்பு ஏற்படுத்துதா என்பதாக கேட்குறாங்க. சரி, வமின் துர்ரியத்தினா, அடுத்து முக்கியமான விஷயம், வமின் துர்ரியத்தினா எங்கள் சந்ததியிலிருந்தும் உம்மத்த முஸ்லிமத்தன் லக்க, உனக்காக வேண்டியே இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தை ஆக்கி வைப்பாயா. ஒவ்வொரு துவால எப்படி நமக்காக கேட்கிறோமோ, நம்ம இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்காக கேட்கிறோம்ல, நம்முடைய மூதாதையர்களாக கேட்கிறோமோ, அதே போல வரக்கூடிய சந்ததிகளுக்காகவும் கேட்பது நமக்கு ஒரு வழிகாட்டலாக இருக்கிறது. நம்ம சந்ததிகளுக்காகவும் துவா செய்யறது. ஐ அஜா வஜஅல் மின் துர்ரியத்தினா மன் யுஸ்லிம் வஜ்ஹஹு லக வயக்லா லிஅலமதிக லிஅலமதிக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளிலிருந்து நீ ஆக்கி வைப்பாயாக. மன் யுஸ்லிம், எவர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறாரோ, வஜ்ஹஹு லக பலா மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லா அப்படின்னு வருதுல்ல, அந்த வஜ்ஹஹு அல்லாஹ்விடம் முழுமையாக தன்னை சரணாகதியாக்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களிலிருந்து என் சந்ததியை ஆக்கி வைப்பாயாக. வயஹ்லாதி அலமத்திக்க, உன்னுடைய கண்ணியத்திற்கு, அலமத் என்பதாக படிக்கணும். அந்த இடத்துல நிறைய பேர் நம்ம செய்யக்கூடிய தவறுனா அல்லும் என்பதாக படித்தோம். அல்லும் 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 அந்த லா கரிசில சுக்குன்னு வச்சிடும், சுக்குன்னு வைக்கக்கூடாது, பேச்சோட பேச்சா வச்சிடக்கூடாது. ஓதல அலமத்திக்க, அலும்னா எலும்புக்கு சொல்லிது, அலமத்திக் கண்ணியம், அந்த பிரித்து காட்டுறதுக்காக தான் நான் அந்த இடத்த உங்களுக்கு விளக்கமாக இருக்க சொல்கிறேன். அப்படி அலமத்திக்க வயஹ்லா லி அலமத்திக்க, உன்னுடைய மகத்துவத்திற்கு பணியக்கூடியவதாக எங்களை என்ன செய்ய ஆக்கி, என்னுடைய உம்மத்தையும் ஆக்கி அருள்வாயாக. அப்போ அடுத்து அதையும் சேர்த்து கேட்குறாங்க, நீ சந்ததியே என்ன செய்ய உனக்கு கட்டுப்படக்கூடிய சந்ததியாக ஆக்கி வைப்பாயாக. இப்போ அல்லாஹ் சொன்னா நான் செஞ்சுட்டேங்கிறான், அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு உங்களுக்கு நான் அதை கொடுத்துட்டேன். இப்போ அல்லாஹ்ல ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்றாங்க, பொதுவாக இது எல்லா அரபுகளையும் அரபு அல்லாதவர்களையும் சேர்த்து குறிக்குது. நான் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய உம்மத்தில் கட்டுப்பட்டது பனு இஸ்ரவேலும் உண்டு. பனு இஸ்ரவேலும் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய உம்மத்தில் கட்டுப்பட்டவங்க தான். அல்லாஹ் சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்லுவோம், மின் கௌமி மூசா உம்மத்தை யஹ்தூன பில் ஹக்கி வ பிஹி யாதிலூன். மூசா அலி இஸ்லாமுடைய சமுதாயத்திலிருந்து ஒரு கூட்டம் இருக்காங்க, நேர்வழியை பெற்ற, ஹக்கை கொண்டு நேர்வழி பெற்றவர்கள், அதை கொண்டு எனது நீதமாக இருக்கக்கூடியவர்கள் என்பதாக, அதில் நிலைத்திருக்கக்கூடியவர்கள் என்பதாக சொல்றான் அல்லாவே. அப்போ இந்த இடத்துல என்னது, பொதுவாக அங்கே மீன் கௌமி மூசாங்கிறதுனால அவங்கள மட்டும் குறிக்காது, அது அல்லாதவங்களும் என்னது மற்றவங்க வரமாட்டாங்கன்னு கிடையாது, மாறாக எல்லாமே உள்ள அடங்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க என்பதாக சொல்லப்படுது. அதில் உள்ள அதனுடைய அடக்கமும் அவங்களும் அதில் உள்ள வந்துடுவாங்க என்பதாக சொல்லப்படும். அடுத்து இன்னொரு இதில் ரப்பனா அபாஸ்லிஹிம் ரசூல மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்தி அலைஹிம் ஆயாத்திக்கு யுஅல்லிமுல் கிதாப வல் ஹிக்மத யுஸக்கீஹிம், இந்த ஆயத்து வருது. அப்போ அந்த இடத்துல என்னது, முகமது ஸல்லல்லாஹு முராது. அப்போ யார் இந்த இடத்துல அரபுகள் அனைவரும் உள்ள வர்றாங்க. வல்லதி பாசஃபில் உம்மியின ரசூல மின்ஹும் என்பதாக வருது. இப்போ இதெல்லாம் என்னது, எல்லாமே இதில் உள்ள அடங்குது, எல்லாரையும் சேர்த்து அழிச்சுறாங்க. அவங்க கேட்குறாங்க, குல்யா யுஹன்னாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ. இதெல்லாம் என்ன செய்யுது, எல்லாரையுமே உள்ள குறிக்குது, அதாவது எல்லா சமுதாயத்தையும் உள்ளே குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ராஹிம் இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய துவாக்கல்ல ரப் அல்லதீன யக்கூலு ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா என்பதாக வரதையும் பார்க்குறோம், அந்த துவாவையும் நம்ம பார்க்குறோம். ரப்பனா, அப்போ அது இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய துவால வர்றது என்னது, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அப்போ ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா என்பதாக கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல எல்லாருமே என்னது உள்ள அடங்குது. ஹசரத்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆர்வம் ஷரியத்துடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த முழு முஹப்பத் எல்லா மக்கள் மீதும், ஏன்னா அவங்க தந்தை அபி, அதாவது நபிமாருடைய தந்தை என்ற அடிப்படையில் எல்லா உம்மத்தையும் உள்ளடக்கூடியதாக இருக்கு. அப்போ அவங்களுடைய என்ன கேட்குறாங்க, எங்களுடைய அந்த விழா புறங்களில் இருந்து இணை வைக்காத உனக்காக வேண்டி வணங்கக்கூடியவர்களை நீ கொண்டு வருவாயாக. அதுதான் அல்லாஹ்ல சொல்லும்போது இன்னி ஜாயிலுக்குல் இன்னாசி இமாமா என்பதாக சொல்றோம். உங்களிலிருந்து உங்களை நான் மக்கள்லேருந்து நினைச்சுவேன், மக்களுக்கு உங்களை இமாமாக ஆக்குவேன். அப்போ உடனே மீன் துர்ரியச்சி காலா எனாலு அஹதில் மீன், என் சந்ததிக்கு இந்த பாக்கியத்தை கொடுன்னொன்னே அநியாயக்காரர்கள் பெறமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல அது என்ன, அவங்களே தான் கேட்டாங்க, என்ன ஜுனுபுனி ஒ பனிய நாபுதல் அஸ்னாம், எங்களையும் எங்களுடைய குழந்தைகளையும் சிலைகள் வணங்குவதை விட்டும் பாதுகாத்தருள்வாயாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இது அடிப்படையில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதமுடைய மகன் இறந்து விட்டால் அவனுடைய அமல்கள் எல்லாமே துண்டித்து விடுகிறது, மூன்றை தவிர என்பதாக சொன்னாங்க. சதகத்துன் ஜாரியா, நிலையான தர்மம், இன்தஃபா பிஹி, பயனளிக்கக்கூடிய கல்வி, அவ் வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, நல்ல குழந்தை, அவருக்காக தந்தைக்காக துவா செய்யக்கூடிய நல்ல குழந்தை. இந்த விஷயங்கள் தான் எனது பொக்கிஷமாக இருக்கு. இப்போ அதைத்தான் எனது கேட்டிருக்காங்க, அப்படிப்பட்டதை துரியத்திலிருந்து தருவாயாக என்பதாக கேட்குறாங்க. அப்படிப்பட்ட விஷயங்களை எங்கள் சந்ததியிலிருந்து எங்களுக்கு நீ தருவாயாக என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. இந்த இடத்துல துர்ரியச்சினாங்கிறது அவுலாதினா, எங்களுடைய குழந்தைகளிலிருந்து உம்மத்தன் ஜமாஅத்தன் ஒரு கூட்டத்தை. எப்படிப்பட்ட கூட்டம்? முஸ்லிமத்தனா என்ன ஏற்கனவே சொன்னோம். முஸ்லிமத்தனுங்கிறதுக்கு இங்கே அர்த்தம் வைக்கும்போது ஹாதி ஐன ஹாதி ஐனி முன்காதைன்னு சொன்னோம். அது மாதிரி ஹாதியாச்சன் முன்காதத்தன், அதாவது வழிபடக்கூடிய உன்னுடைய கட்டளையை நடைமுறைப்படுத்தக்கூடிய அப்படிப்பட்டது. அப்போ லக்க உம்மத்த முஸ்லிமத்தன் லக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அல்லாஹ்தாலா அந்த இடத்துல தபகீல் அப்படிங்கிறதுக்காக லக்கா சொல்லப்பட்டு, அதாவது அல்லாஹ்தாலா அறிவான், உனக்கே வழிபடக்கூடியவளாக. இப்போ அல்லாஹ்க்கு தெரியும் யார் யாருன்னு சொல்லி, அல்லாஹ்க்கு தெரியும். சரி, ஏற்கனவே அல்லாஹ் தானே சொன்னா லா எனாலு அஹதி அல்லாலிமீன், லா எனாலு அஹதி அல்லாலிமீன், அவங்க ரெண்டு பேருடைய துரியத்தில் அநியாயக்கார உள்ள வரமாட்டான் அப்படிங்கிறது தெரியுது. தபஈலுங்கிறது அந்த லக்க கொண்டு வரப்படுது. அது மாதிரி அதனால தான் என்னது துரியத்துடைய சிலது துவாவை கொண்டு என்ன செய்யப்படுது, என்ன ஹாஸ் ஆக்கப்படுது, என்ன அவனுடைய முழு துரியத்தும் ஹாஸ் ஆக்கப்படலை, துரியத்திலிருந்து சிலது குறிப்பாக்கப்படுது. ஏன்னா அவங்க தான் உண்மையிலே இரக்கம் காட்டுவதற்கும் நசியத், அதாவது நல் 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 உபதேசம் பெறுவதற்கும் தகுதியானவங்களா இருக்காங்க. அன்புசக்கும் அஹ்லீக்கும் நாரா என்பதாக சொல்லப்படுது. நபிமாருடைய குழந்தைகளை அவங்க சரியாயிட்டாங்கன்னு சொன்னா எல்லாமே சரியாகும். அவங்கள கொண்டு என்னது, நபிமாருடைய குழந்தைகள் சரியாகிவிட்டால் எல்லாரும் சரியாயிருவாங்க. அதுதான் இங்க சொல்லப்படுது. சரி, அதே மாதிரி நபிமாருடைய குழந்தைகள் சரியாயிட்டாங்கன்னா எல்லாரும் சரியாயிருவாங்க, அதை சொல்லப்படுது. அப்போ அதனால என்னது, நபிமார்களுடைய குழந்தை தான் சரி செய்யறதுக்கு முயற்சி செய்யறது அதை பார்க்குறோம். அதாவது உலமாக்கள் பெரியவங்க பார்க்குறோம், அவங்க சரியான பாதையில் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள கொண்டு பின்னாடி வரக்கூடியவங்களும் என்ன செய்வோம், சரியான பாதையில் கொண்டு வர்றதுக்கு முயற்சி நடக்கும். அவங்கள சரி செய்யறதுக்காக வேண்டி முயற்சிகள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். எப்போ வந்து என்னது சரியாயிட்டாங்களோ, முன்னால் உள்ளவங்க சரியாயிட்டா அவங்கள கூட என்னது பின்னால் உள்ளவங்க முயற்சி செய்வாங்க, பின்னாடி உள்ளவங்க என்ன செய்வாங்க, அவங்கள சரி செஞ்சிருவாங்க. அதுக்காக தான் என்ன செய்யப்படுது, முன்னால் உள்ளவங்கள சரி செய்யும்படி கேட்கப்படுது. சரி, இதுதான் அங்கே சொல்லப்படுது இந்த ஆயத்தில். இந்த மாதிரி என்ன செய்யுங்க, எங்களுடைய சந்ததியையும் உனக்கு வழிபடக்கூடியதாக ஆக்கியருள்வாயாக. அரினா மனாசிக்கனா, அரினா மனாசிக்கனா ஐ அல்லிம்னா ஷராய இபாதத்தினா ஓ மனாசிக்க ஹஜ்ஜினா, அல்லிம்னா எங்களுக்கு நீ கற்றுத்தருவாயாக, ஷராயா இபாதத்தினா எங்கள் இபாதத்துடைய சட்டங்களை, இப்போ மனாசிக்க ஹஜ்ஜினா உனக்கு ஹஜ்ஜி செய்யக்கூடிய அந்த மனாசிக்குகள் என்னென்ன செய்யணுங்கிறதை எங்களுக்கு நீ கற்றுத்தருவாயாக என்பதாக அல்லாட்ட கேட்கும். அஹ்ரிஜ்ஹா லனா எங்களுக்கு நீ வெளியாக்குவாயாக, இந்த விஷயங்கள் என்னென்னங்கிறத எங்களுக்கு வெளியாக்குவாயாக, எங்களுக்கு சொல்லுவாயாக.
என்பதாக சொல்லப்படுதுன்னா, அப்போ ரஃபால் கவாயிதுன்னு வச்சுல, இது இர்ஃபா இப்ராஹிமுல் கவாயித், எப்போ ரஃபால் கவாயித் ஆயிட்டோ அப்போ பூர்த்தி ஆயிடுச்சு, வீட்டு வேலைகள் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்போ ஹதீஸ்ல வருது, இப்போ ஜிப்ரீல் இஸ்லாம் வந்தாங்க, வந்து என்ன செஞ்சாங்க, இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய கையை பிடிச்சு கொண்டு நடந்தாங்க, சஃபாயின் பக்கம் கூட்டு போனாங்க. போய் சொன்னாங்க, இது அல்லாஹ்வுடைய ஷாயிர்களில் உள்ளதாக இருக்கு, அடையாளங்கள் இஸ்லாத்துடைய சின்னங்களில் உள்ளதாக இருக்கு என்பதாக. பிறகு கூட்டு போனாங்க, மருவாயின் பக்கம் கூட்டு போனாங்க. இதுவும் அப்போ இவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, ஆதாமின் ஷாயிர் இல்லா, இதுவும் ஷாயிர் அல்லாஹ்வுடைய அடையாளங்களில் கட்டுப்பட்டதா, அதாவது ஷரியத்துடைய அத்தாட்சிகள் உள்ளதா, இப்போ இதுவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஷாயிர் அடையாளங்கள் கட்டுப்பட்டதா என்பதாக கேட்குறாங்க. ஆமான்ட்டு பிறகு நினைச்சாங்க, மினான் பக்கம் கூட்டு போறாங்க. மினான் பக்கம் கூட்டு போனோன்னா அங்கே வந்து நினைச்சாங்க, அப்போ அங்கே ஒரு மரத்துக்கிட்டே நினைச்சான் இப்லீஸ் நின்று கொண்டு இருக்கிறான். அப்போ சொல்றாங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் இஸ்லாம், யாருக்கு ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றாங்க, இந்த இடத்துல தக்பீர் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கப்பர் தக்பீர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்றாங்க. வர்மீஹி இனிமேனது எரிங்கன்னு சொல்றாங்க. இப்போ தக்பீர் சுட்டி எரியிறாங்க. பிறகு என்ன, அந்த இடத்துல இப்லீஸ் ஓடி போயிட்டான். என்ன, அப்போ ஜமரத்தில் உஸ்தால போய் நின்ட்டான். முதல்ல மரத்தில் நின்னால அங்கே கல்லெறி சொல்லி தக்பீர் சொல்ல சொன்னாங்க. இரண்டாவது இடத்துக்கு போனா ஜமரத்தில் உஸ்தால போய் நின்னான். அங்கேயே நினைச்சாங்க ஜிப்ரீல் இஸ்லாம். அதை கடந்து போகும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து சொல்றாங்க, இந்த இடத்துல அதே மாதிரி தக்பீர் சொல்லி கல்லெறிங்க. அவங்க தக்பீர் சொல்லி கல்லெறிகிறாங்க. அப்போ இந்த ஷைத்தான் செஞ்சுட்டு அங்கேருந்து ஓடி போய் ஹஜ்ஜில் நுழையிறதுக்காக முயற்சி பண்ணுறான், நுழைய முடியலை. இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்ன செய்றாங்க, ஜிப்ரீல் இஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை பிடிச்சு கொண்டு போய் மஷால் ஹராம் கூட்டு போயிறாங்க. சொல்றா, இதான் மஷால் ஹராம், அதான் அல் மஷ்அருல் ஹராம், இதான் அல் மஷ்அருல் ஹராமாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய கையை பிடிச்சி என்ன செய்றாங்க, அரஃபாத்து கூட்டு வராங்க. கூட்டு வந்து இந்த இது இதை நீ பார்த்துருக்கியான்னு கேட்குறாங்க. அப்படி கேட்ட 3 தடவை கேட்குறாங்க. 3 தடவை இவங்க சொல்கிறாங்க, ஆமாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வாறு நினைச்சுறாங்க ஜிப்ரீல் இஸ்லாம் யாருக்கு, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ் இஸ்லாமுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு இடமா கூட்டு போகிறாங்க. இப்போ ஷெய்தானை சொல்லி 7 கல் எரிய சொல்கிறாங்க, 7 கற்களை தூக்கி எரிய சொல்கிறாங்க ஓடுற அளவுக்கு. இப்போ நடு இதில் வந்து இருந்தோம்னா அங்கேயும் ஷெய்தான் தெரியறான், ஜமரத்துல் உஸ்தால அங்கேயும் 7 கற்களை எரிய சொல்கிறாங்க. அங்கேருந்து ஓடி போய் ஜமரத்துல் குஸ்வா 3வது இதுலேயும் போய் நிற்கலாம். அங்கேயும் ஷெய்தான் இருந்துச்சுன்னா அங்கேயும் 7 கல்லை சொல்லி எரிய சொல்கிறாங்க. தெரிஞ்சனா ஓடி போயிடும். அதுக்கப்புறம் என்னது, அரஃபாத்து கூட்டு வராங்க என்பதாக சொல்லப்படுது. அரஃப்த நீங்கள் இந்த இடத்த தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி யார், இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஓ அரினா மனாசிக்கனா, உங்களுடைய விஷயங்களை, தீனுடைய ஷரியத்துடைய விஷயங்களை, அதே போல் ஹஜ்ஜுடைய அடையாளங்களை கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுத்தாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லித் தருவாயாக என்று கேட்ட உடனே என்ன செய்கிறாங்க, இவங்க இதை கேட்குறாங்க. உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான், அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அவங்களுடைய துவாவை உடனே ஏற்றுக்கொண்டு ஜிப்ரீல் இஸ்லாம் அவங்களை அனுப்புகிறான். அவங்க எல்லா இடத்தையும் என்ன செய்கிறாங்க, காட்டி கொடுக்குறாங்க. அரஃபா வரைக்கும் என்ன செய்ய கொண்டு போய் விட்டுறாங்க. விட்ட பிறகு அரஃப்த இப்ராஹிம், இது தெரிஞ்சுக்கிட்டீங்களா என்பதாக சொன்ன உடனே இப்ராஹிம் இஸ்லாம் ஆமான்னு சொன்னோன்னா அந்த இடத்துல அரஃபா என்பதாக பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அரஃபா பொதுவாக ஆதம் அலி இஸ்லாம் அங்கு தன்னுடைய ஹவ்வா அலி இஸ்லாத்தோடு சந்தித்த இடம் என்பதால் அரஃபா என்பதாகவும் சொல்லப்படுது. இந்த இடத்துல என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னால், நல்ல விஷயங்களை எல்லாட்ட கேட்கறது, அப்போ நல்ல விஷயங்களை பிற தௌபா செய்கிறது, சந்ததிகளுக்கும் கேட்டு சேர்த்து என்ன செய்யறது, துவா செய்கிறது, அவர் அல்லாவிடம் தன்னுடைய பணிவை வெளிப்படுத்துறது. அவதான் எல்லாமே கட்டுறாங்க, எல்லாத்தையும் வேலை செய்கிறாங்க, செஞ்சுட்டு என்ன செய்றாங்க, பணிவாய் அல்லாஹ் எனக்கு நீ கற்றுக் கொடுப்பாயாக, காட்டுவாயாக. அல்லாவிடம் தெரியல அப்படின்னு சொல்றது இருக்குது. அல்லாஹ்வுத்தாலா என்ன செய்வான், நமக்கு கற்றுத்தர்றதுக்கு என்ன செய்ய ஏற்பாடு பண்றோம். பொதுவாக எல்லா விஷயத்தையும் நான் தான் தெரிந்தேன் என்ற அகந்தை அல்லது பெருமை இருக்கக்கூடாது, பணிவு இருக்க வேண்டும் என்பது இதுலேருந்து தெரிகிறது. அப்போ அதே மாதிரி என்ன செய்கிறாங்க, சொல்லிட்டு தான் என்ன செய்கிறாங்க, அல்லாட்ட பாவ மன்னிப்பும் கேட்குறாங்கன்னா, எங்களை நீ மன்னிச்சிருவாயாகன்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாத்தையும் எங்களுக்கு கற்றுத்தருவாயான்னு இல்லாட்ட கல்வியை கேட்கணும். இல்லாட்ட என்ன செய்ய துவால ரப்பி ஜித்னி இல்மா, கல்வியை கற்றுக் கொடுக்க சொல்லி என்ன செய்யறது, அல்லாட்ட கேட்கறது இருக்க மிக முக்கியமான விஷயமா இருக்கு. அல்லாட்ட கல்வியை கேட்பதற்கு மூலம் தான். ஏன்னா அசல்ல நுசுக்கூடிய அசலே இபாதத் தான். நாசிக்னாலே என்னது, இபாதத் தான். நான் நாசிக் அப்படின்னா யாருக்கு சொல்றது, ஆபித்.
வணங்கக்கூடியவன் என்பதாக சொல்லுது. பல்லா அந்த இடத்துல அவங்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு ஜிபில் இஸ்லாத்தை அனுப்பி வச்சு அவங்க எல்லா இடத்தையும் காண்பிக்கிறாங்கிறதும் நமக்கு தெரியுது. சரி, அடுத்து வத்துப் அலைனா. வத்துப் அலைனா, எங்களை நீ மன்னித்து விடுவாயாக. வத்துப் அலைனா, எங்களை நீ மன்னித்து விடுவாயாக. எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடுவாயா. இன்னக்க அன்த தவ்வாபுர் ரஹீம். நீ எங்களை மன்னித்து விடுவாயா. நாங்கள் என்னது இடங்கள் நாங்கள் தவறளித்தாலும் எங்களை மன்னித்து விடுவாயாக. நிச்சயமாக நீதான் மன்னிப்பவன், மிக்க கருணையுடையவனாகவும் இருக்கிறாய். அந்த தவ்வாபுர் ரஹீம், மன்னிக்கக்கூடியவன், இன்னும் கருணையுடையவன். அதாவது துப் அலைனா, எங்களை நீ மன்னித்து விடு. வரஹம்னா, எங்கள் மீது நீ இரக்கம் காட்டு. ஃபைன்னக அலீமல் மக்ஃபிரதி வாசியர் ரஹ்மதி, மன்னிப்பின் மகத்துவம் கொண்டவன் நீந்தான். மன்னிப்பின் மகத்துவமும் உன்னிடம்தான், மன்னிப்புடைய தயால குணமும் உன்னிடம்தான். வாசியர் ரஹ்மதி, ரஹ்மத்துடைய விசாலமும் தன்மையும் உன்னிடம்தான் இருக்கிறது. இப்போ எங்களை என்ன செய்து நீ மன்னித்து விடு என்பதாக கேட்குறாங்க. ஒத்துப அலைனா, எங்களை நீ மன்னித்து விட. பார்க்குற அந்த இடத்துல எல்லாம் முடிச்சுட்டு தௌபா செய்கிறது மிக மெயினான ஒரு விஷயம். தௌபா என்ன செய்கிறாங்க இந்த இடத்துல. தௌபா செஞ்சு அல்லாட்ட என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. இப்போ என்ன செய்யுது இந்த இடத்துல, ஒன்று என்ன செய்யுது, நம்முடைய நல்லமல்களுக்கு அல்லாட்ட துவா செய்யறது, துவா நல்லமல் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு. அதே மாதிரி நம்முடைய தவறுகளுக்கு அல்லாட்ட மன்னிப்பு தர்றது. நல்லது செஞ்சிருந்தாலும் அந்த இடத்துல தௌபா செய்யறது, இஸ்திக்ஃபார் செய்யறது, நல்லது ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்க. அதில் ஏற்படக்கூடிய தவறுகள் ஜாவஸ் அண்ணா, எப்படி தவறு இல்லாமல் மனிதன் எந்த விஷயத்தையும் பரிபூர்ணமாக செய்ய முடியாது. அதுக்காக பணிவின் உச்சக்கட்டத்தில் அல்லாட்ட என்ன செய்யறது, அதுக்காக கேட்கறது. நபிமார்களுடைய, அதாவது இந்த இடத்துல எழுது அசல்ல இந்த இடத்துல இது கேட்கறதுங்கிறது என்ன, நபிமார்கள் பொதுவாக மாசூமீன்கள், அவங்கள்ட்ட இருந்து குற்றங்கள் ஏற்படுவது என்பது கிடையாது. இருந்தாலும் என்ன செய்வாங்க, அவங்க அல்லாட்ட என்ன செய்வாங்க, தங்களுடைய பணியுடைய உச்சக்கட்டத்தில் எனது அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அல்லாவிடம் தௌபா செய்து கொண்டே இருப்பார்கள். அதாவது யாருக்கு அல்லா தஆலா சொல்லணும், கது கஃபர லக்க மா தகத்தம் மின் தம்பிக் வமா தஅக்கர் இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா லியக்ஃபிர் லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக் வமா தஅக்கர் வைத்திம நியமத்தஹு அலைக்க வயஹ்தியக சிராத்த முஸ்தகீமா என்பதாக அல்லாஹ் யாருடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டேன் என்பதாக குரான்ல ஓப்பன் டிக்ளேர் பண்ணிடுறானோ, அப்படிப்பட்ட நபி என்ன செய்கிறாங்க, அல்லாவோட பாவமன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. நான் ஒரு நாளைக்கு 70 முறைக்கு மேலாக, அது 100 முறைக்கு மேலாக தௌபா பாவ மன்னிப்பு அல்லாவிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது நாமெல்லாம் ஏமாத்துறோம். இப்போ அதனால என்னது, இது அவங்களுடைய தவாலோ, அவங்க பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள், பாவத்தை விட்டு மாசூமீன்களாக இருக்காங்க. இருந்தாலும் அவங்க அல்லாட்ட தௌபா செய்கிறாங்கன்னு சொன்னால் இது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு, வழிகாட்டுதலுக்காக. நாம் அல்லாவிடம் தௌபா எந்த நிலையும் விட்டுவிடக்கூடாது என்பதாக. அதே மாதிரி தவறுகள் ஏற்படும் பொழுதும் அடியான் குறையுள்ளவன் என்பதை தெரிந்து கொள்வது. ஒரு நல்ல ஒரு விஷயம் செய்யும் போது அதில் குறை என்பது ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்றது. இந்த இடத்துல மறதியின் அடிப்படையில் அல்லது சிறப்பினுடைய விஷயத்தை இந்த இடத்துல கேட்கறதுல என்னன்னா, ஒன்றும் மறதியின் எல்லாம் ஏதாவது மறதி ஏற்பட்டிருந்தா அத்தவத்துப் அலைனா என்பதாக கேட்குறாங்க. அல்லது பொதுவாக அஃதல், ஒரு விஷயத்தை விட இன்னொரு விஷயம் சிறந்ததாக இருக்கும். சிறந்ததையே தேர்ந்தெடுக்கிறது தான் நபிமார்களுடைய வழக்கம். அதில் கஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை. அப்படி இருக்கும் பொழுது தனக்கு தான் எனது உம்மத்துக்கு லேசு தேர்ந்தெடுப்பாங்க, தனக்குன்னு எடுக்கும்போது சிரமத்தை எடுப்பாங்க. அப்போ அந்த இதில் சிறந்ததை விட எதுவும் சாதாரணதை எடுத்திருந்தாலும் அதை மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த இடத்துல அதுதான் அல்லாட்ட துவாவாக கேட்குறாங்க. இன்னொரு இதில் சொல்கிறாங்க, என்னுடைய உம்மத்தில் நீ சொல்லியிருக்க யார் அநியாயக்காரனோ அவனுக்கு கொடுக்க மாட்டேன் என்பதாக. இருந்தாலும் அந்த அநியாயக்காரனை நீ மன்னித்திருசி, அவனை சரியான பாதைக்கு நீ கொண்டு வருவதற்கு நீ கிருபை செய்வாயாக என்பதாக அப்படி ஒரு துவாவையும் என்ன செய்யலாம் அந்த இடத்துல சேர்க்குறாங்க. அதுவாகவும் இருக்கலாம். ஏன்னா அநியாயக்காரனும் எனது யாரெல்லாம் அவனையும் சரியான வழியில் நீ கொண்டு வருவாயாக என்று அப்படியே விட்டுட்டு போகிறதில்லை, மாறாக அவங்களுக்காக என்ன செய்கிறாங்க, துவா செய்கிறாங்க என்பதாக சொல்லப்படுது. அப்போ இதெல்லாம் என்னது, அதாவது அப்போ அந்த இடம் இருக்குத துவாவுடைய இடமாக இருக்கிறதுனால அது மாதிரி என்னது, நம்முடைய பாவங்கள் வந்து பாவ மன்னிப்பு தேடுறது, மஃபிரத்தை கேட்கறது, இதெல்லாம் அது முக்கியமான இடமாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல என்னது, ஒரு அமலுக்கு பிறகு அல்லாவிடம் தௌபா செய்கிறது, நல்ல அமலுக்கு பிறகு நல்ல விஷயங்கள் அல்லாட்ட கேட்கறது அல்லாவுக்கு பிடித்ததாக இருக்கிறது. அல்லாஹுத்தலா ரமலானுடைய மாதத்திலையும் நாம் அமல்கள் செய்வோம். பல அல்லாவுக்கு முன்னாடி பல விஷயங்களை நல்ல காரியங்கள் செய்வோம்.
அதற்கு பின்பாக தௌபா செய்யக்கூடிய பழக்கத்தையும் பாவமன்னிப்பு தரக்கூடிய பழக்கத்தையும் நல்ல அல்லாஹ்விடம் எந்த நம்முடைய ஹலாலான இம்மை மறுபடி தேவைகளை கேட்கக்கூடிய தௌஃபீக்கையும் தந்து அதை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ரப்பனா தக்கப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்களுடைய அமல்களை அனைத்தையும் கபூல் செய்துவிடு, உனக்கானதாக உனக்காக செய்யப்பட்டதாக ஆக்கி அருள்புரிவாராயாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.